ஹாய் ஹலோ காய்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 5 ஹைட்ராலிக்ஸ். ஜேடிஓலேருந்து இதுலேருந்து 15 கொஸ்டின்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் அதில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் பார்த்தலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது மாஸ். மாஸுங்கிறது த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட் எவரிவர். ஒரு ஆப்ஜெக்டில் உள்ள மேட்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாகவே எங்கேயா இருந்தாலும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எர்த்தில் வந்து அந்த மாஸ் எவ்வளோ இருக்கோ அதே தான் வந்து மூன்லேயும் இருக்கும். அதே தான் எங்கே போனாலும் அதே மாதிரி தான் இருக்கும். அதுதான் மாஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்ஸ். ஃபோர்ஸுங்கிறது புஷ் ஆர் புல் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட். இழுக்கிறதோ இல்லை அமுக்குறதோ, ஏதாவது நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஆப்ஜெக்ட்ல நம்ம ஏதாவது பண்ணணும்னா அதுதான் ஃபோர்ஸ். அதோட யூனிட் வந்து நியூட்டன். வெயிட். ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி acting on an object. Force of gravity acting on an object. Unit வந்து நியூட்டன். நெக்ஸ்ட் வந்து டென்சிட்டி. டென்சிட்டி எப்படி மென்ஷன் பண்ணோம்னா ரோ. ரோ is equal to mass by volume. என்னது? மாஸ் பை வால்யூம். வாட்டரோட டென்சிட்டி எவ்வளோனா 1000 கிலோகிராம் per meter cube. 1000 கிலோகிராம் per meter cube. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிபிக் வெயிட். ஸ்பெசிபிக் வெயிட் வந்து W is equal to weight of fluid divided by volume. அந்த weight of fluid நம்ம என்ன சொல்லுவோம்னா mass into acceleration due to gravity divided by volume. weight நம்ம எப்படி மென்ஷன் பண்ணா rho into g. என்னது? rho into g. specific weight of water எவ்வளோனா 9.81 into kilonewton per meter cube. 9.81 kilonewton per meter cube. The value of acceleration due to gravity g, small g is equal to 9.81 meter per second square. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிபிக் வால்யூம். ஸ்பெசிபிக் வால்யூம் வந்து வால்யூம் பை மாஸ். வால்யூம் பை மாஸ், அதோட யூனிட் வந்து மீட்டர் கியூப் பர் கிலோகிராம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிபிக் கிராவிட்டி. ஸ்பெசிபிக் கிராவிட்டியோட வந்து ஃபார்முலா வந்து ஸ்பெசிபிக் வெயிட் ஆஃப் லிக்யூட் டிவைடட் பை ஸ்பெசிபிக் வெயிட் ஆஃப் வாட்டர். இப்போ லிக்யூடும் வாட்டரும் ஒன்றுன்னு சொல்லலாம். ரெண்டு ஒன்றா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ மெர்க்குரிலாம் வந்து லிக்யூட்ல வரும். அதான் வந்து ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து specific weight of liquid divided by specific weight of water. Okay, next வந்து viscosity. Viscosity repeatedா வந்துட்டு இருக்கு. Resistance of a fluid to flow. Unit வந்து pascal second. அதை எப்படி சொல்லுவோம்னா நம்ம dynamic viscosity ன்னு சொல்லுவோம். Dynamic viscosity ஓட யூனிட் என்னன்னு கேட்பாங்க. அப்போ வந்து pascal second சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து அதோட யூனிட் வந்து ml -1 T-1. விஸ்காசிட்டிலே ரெண்டு இருக்கு. அதுதான் வந்து டைனமிக் விஸ்காசிட்டி, அது கினமெட்டிக் விஸ்காசிட்டி. நெக்ஸ்ட் வந்து கினமெட்டிக் விஸ்காசிட்டி. கினமெட்டிக் விஸ்காசிட்டி வந்து என்னன்னா டைனமிக் விஸ்காசிட்டி டிவைட் பை டென்சிட்டி. டைனமிக் விஸ்காசிட்டி டிவைட் பை டென்சிட்டி. கினமெட்டிக்கோட விஸ்காசிட்டியோட யூனிட் என்னன்னா ஸ்டோக். அப்புறம் அப்படி இல்லைன்னா மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கம்ப்ரெசிபிலிட்டி. கம்ப்ரெசிபிலிட்டி எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா கே. பல்க் மாடுலஸ் இ. பல்க் மாடுலஸோட ரெசிப்ராக்கல் தான் வந்து கம்ப்ரெசிபிலிட்டி 1/e. ஓகே, இப்போ நமக்கு ஈயோட வேல்யூ வந்து -dp டிவைடட் பை dv பை v. சேஞ்ச் இன் ப்ரெஷர், அது வந்து சேஞ்ச் இன் வால்யூம் நம்ம எதில் பார்த்துருப்போம்ல இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில், அதுதான். பல்க் மாடுலஸ் E is equal to -dp divided by dv by v. Compressibility K is equal to 1/e. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேபிலரிட்டி அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் பார்க்க போறோம். ஓகே, கேபிலரிட்டி என்னன்னா the rise or fall of a liquid in a narrow tube due to surface tension. ஒரு டியூப்ல ஒரு நேரோ டியூப்ல சர்ஃபேஸ் டென்ஷனால லிக்யூட் வந்து ரைஸ் இல்லைன்னா ஃபால் ஆச்சுன்னா அதுதான் வந்து கேபிலாரிட்டி. ஓகே, அதோட ஃபார்முலா என்னன்னா 4 சிக்மா காஸ் தீட்டா டிவைடட் பை ரோ ஜிடி. இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, இது ஒரு ரிப்பீட்டடா வருது. H is equal to 4 சிக்மா காஸ் தீட்டா டிவைடட் பை ரோ ஜிடி. ஓகே, இதே சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த். ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த். யூனிட் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஆர் நியூட்டன் மீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷனும் விஸ்காசிட்டி கேபிலாரிட்டியும் ரிப்பீட்டடா வந்துகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் விஸ்காசிட்டி. இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நடையும் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டி வந்து லிக்யூட்ல எப்படி இருக்குன்னா இன் லிக்யூட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா விஸ்காசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். லிக்யூட்ல வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகும். அதே வந்து கேஸ்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா விஸ்காசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும்.
லிக்யூட்ல தான் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ், ஆனா கேஸ்ல ரெண்டுமே இன்க்ரீஸ். Viscosity in effect of temperature on viscosity. In liquid, temperature increases, viscosity decreases. In gas, temperature increases, viscosity also increases. Okay, இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா வருது. நெக்ஸ்ட் சொல்றது இதுவும் ரிப்பீட்டடா வருது. எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் வாட்டர். இன்சைட் வாட்டர்ல எக்ஸஸ் ப்ரெஷர் எவ்வளவு இருக்குன்னா P is equal to 4 sigma divided by D. P is equal to 4 sigma divided by T. இதே வந்து excess pressure inside bubble. P is equal to 8 sigma divided by T. 8 sigma divided by D. Next வந்து excess pressure inside jet. P is equal to 2 sigma divided by D. Okay. Inside waterல வந்து 4 sigma divided by D. Inside bubbleல வந்து 8 sigma divided by D. Next வந்து inside water jetல வந்து 2 sigma divided by D. Okay. இதுதான் வந்து physical properties of fluid ஃபர்ஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் டாபிக் ஹைட்ராலிக்ஸ்ல நாளைக்கு பார்க்கலாம். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 1 மார்க் வந்துடும். கண்டிப்பா 1.5 மார்க் நம்ம வந்து ஈஸியா எடுக்கலாம். ஓகே.